ஓம் சிவம். அன்பே சிவம், அனைத்தும் சிவம், முற்றும் சிவம், முடிவும் சிவம், முதலும் சிவம். அன்பே சிவம். ஒவ்வொரு மனிதனும் தூய்மையாகி மண்ணில் மறைந்தால்தான் இனி வளரும் காலத்தில் பிறக்கும் மனிதன் தூய்மையாக பிறப்பான் என்பதே இயற்கையின் நீதி. அந்த வகையில் பார்த்தால் இதுவரை நாட்டில் உள்ள மக்களும் சரி, நாடாளும் மனிதர்களும் சரி, நாடாளும் மனிதன் ஒழுக்க நிலையில் வாய்ந்திருந்தால்தான் மக்கள் நிலை நன்றாக இருக்கும் என்பது விதி. நாட்டாளும் மனிதனே பல வகையில் குற்றங்கள் செய்து வருகிறான். அது நன்றாக அவனுக்கே தெரியும். அந்த குற்றங்கள் செய்வதற்கு காரணம் என்ன? ஏன் குற்றங்கள் செய்ய வேண்டும்? அவனுக்கு என்ன தலைவிதியா, விதிமுறையா, இல்லை திட்டங்களா? எதுவுமே இல்லை. செய்வதற்கு காரணம் என்ன? மூலப்பொருள் என்ன? தேர்தல். இந்த தேர்தலினால் ஆண்டுக்காண்டு பல கட்சிகள் வளர்ந்து கொண்டே செல்கிறது. பல கட்சிகள் வளர்ந்து கொண்டே செல்வதனால் கடைசியில் வெற்றி தோல்வி பெறுவது 2 கட்சி மட்டும்தான். அந்த 2 கட்சிக்காக பல கட்சிகள் எதற்காக? நன்கு யோசிக்க வேண்டும் மக்களும். எதற்காக இந்த பல கட்சிகள் வளர்ந்து கடைசியில் வெற்றி பெற 2 கட்சிகள் இவர்கள் கூட்டணி சேர்வது? கூட்டணி என்றால் என்ன? ஒவ்வொரு கட்சிக்காரர்களும் அந்தந்த கட்சியில் சேர்ந்து எனக்கு 10 கோடி கொடு, 20 கோடி கொடு, 30 கோடி கொடுத்தால் நான் உன்னிடத்தில் சேர்ந்து விடுகிறேன் என்று அவர்கள் பேரம் பேசுகிறார்கள். அதாவது வியாபாரம் போன்று ஆகிவிட்டது கட்சி. இந்த பணத்துக்காக, இந்த வெற்றி தோல்விக்காக, இந்த பதவி ஆசைக்காக இந்த 2 மனிதர்கள், மூடர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த பணத்துக்காக, இந்த பணத்தை எவ்வாறு அதை தக்க வைப்பது, எவ்வாறு நிறுத்தி வைப்பது, எவ்வாறு அதை வருமானத்தில் சம்பாதிப்பது, எவ்வாறு மக்களை ஏமாற்றுவது, மக்களை எதை கொடுத்தால் அவரை மடைமையாக்குவது, மக்களை எந்த நிலையில் கொண்டு சென்றால் அவர்கள் உழைத்து கொண்டே இருப்பார்கள், நாம் கட்சிகள் வளர்ந்து கொண்டே நாம் உல்லாசமாக வாழலாம் என்ற விதிமுறை இறைவன் எதுவும் ஏற்படுத்தவில்லை. இது இவர்களை வகுத்து கொண்ட வகுப்பு. இவன் மூடன் நினைக்கிறான் இறைவன் நமக்கு பகுத்தறிவில் நமக்கு உணர்த்து வைக்கிறான் உள் மனதில். நாம் அந்த லைனில் நாம் அந்த வழியில் தான் செல்கிறோம் என்று இவன் நம்பி வாழ்கிறான். அது அல்ல மூட நம்பிக்கை. இது போன்ற அரசியலும் சரி, இது போன்ற மனிதர்களும் சரி, இது போன்ற நாடுகளும் பல யுகங்களாக கடந்து வந்தது தான் இந்த உலகம். இது போன்ற மூட நம்பிக்கைகள் மனிதன் வாய்ந்து மறைந்ததனால்தான் அந்த மனிதன் இந்த மண்ணில் மறைந்தான். இந்த மண்ணில் இருந்து அந்த மனிதன் உடலும் மண்ணானது பசுமையாக வளர்ந்தது, குடிநீரிலும் கலந்தது, கடைசியில் உப்பு நீராக கலந்தது. காட்டிலும் அது சுவாசிக்கும் மனிதர்களுக்கும் அந்த மனதில் உள்மனதில் அது செயல்படும். இதுதான் விதி. அந்த வகையில் பார்த்தால் இன்று வரை பூமியில் இடைவெளி விரிந்து இருந்தது. ஆகினால் அந்த வகையில் நீங்கள் செயல்பட்டீர்கள். இன்று பூமியில் எந்த நிலைக்கு உள்ளது, இடைவெளி உள்ளது. மக்கள் தொகை இன்னும் பிறக்கும் காலத்திலும் வளரும் காலத்திலும் இந்த பூமியில் அத்தனை பேர் மனிதனுடைய ஆத்மாக்கள் நிறைவடைய பூமியில் நிறைவடி உள்ளதா? இல்லை. அதனால் என்ன செய்ய போகிறீர்கள்? ஒன்று பதவி விட்டு விலகப் போகிறீர்களா? இல்லை தேர்தல் அடியோடு ரத்து செய்து அவரவர் இன்னாருக்கு இன்னார் எழுதி வைத்தான் தேவன் என்று அவரவர் வேலையை அவரவர் செய்ய போகிறீர்களா? இதில் முற்றுப்புள்ளி. இது எதுக்காக? மக்கள் வரி பணத்தை மூட நம்பிக்கையில் நீங்கள் பதுக்கி வைக்க வேண்டும், ஒதுக்கி வைக்க வேண்டும். அவர்களுக்கு பேரம் பேசி 30 கோடி 20 கோடி அவர் ஒரு கட்சி தொடர்ந்து அவர்கள் சோம்பேறியாக இருந்து கொண்டு அவர்கள் பல பேர்களை சேர்த்து கொண்டு அவர் கட்சியை வளர்த்து கொண்டு இப்படியே சென்றால் எத்தனை காலம் மனிதன் உழைப்பான்? ஒரு மனிதன் எத்தனை காலம் உழைக்க முடியும்? அதை ஏன் யோசிக்கவில்லை? உழைப்பவர் உழைத்து கொண்டே இருந்தால் அவன் நிலை என்ன? அவன் குற்றம் செய்தால் சிறையில் தள்ளுவீர்கள். காரணம் திருந்துவதற்காக என்று என்கிறீர்கள். நீங்கள் செய்த குற்றங்கள் வழக்கில் உள்ளது.
நீங்கள் எப்படி நீங்கள் தேர்தலில் மீண்டும் உங்களுக்கு யார் சீட்டு கொடுத்தது? சீட்டு கொடுத்தவன் மூடனா மடையனா முட்டாளா? நாங்களும் அகோரிகள் தான். நான் 20 ஆண்டு காலமாக வாழ்ந்து வந்தேன். இப்போது தான் இந்த உலகம் ஏன் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது? மக்கள் நான் இந்தியாவை சுற்றி வந்துள்ள நடப்பயணத்தில் மக்கள் ஏன் இந்த நிலைக்கு ஆளாகி உள்ளார்கள் என்று ஒவ்வொன்றும் ஆராய்ச்சி நிலையில் நான் ஆராய்ச்சி நிலையில் வந்து விட்டேன் 5 ஆண்டு காலமாக. ஆக நான் இந்த நிலைக்கு 25 ஆண்டு காலமானது. 20 ஆண்டு காலம் அகோரியாக வாழ்ந்தேன். 5 ஆண்டு காலமும் அகோரியாக வாழ்ந்த போதும் ஆங்காங்கு நான் நடப்பயணத்தில் சென்று வந்தேன். இருந்தாலும் இறைவன் படைப்பு என்றே உணர்ந்து வந்தேன். கடைசியாக தான் புரிந்தது, இது ஒவ்வொரு மனிதனும் எவ்வாறு செயல்பட்டானோ அவ்வாறு செயல்படுகிறான் என்பது. ஒரு மனிதன் மனைவி இருக்கும்போதே மாற்றான் மனைவி பார்ப்பதும், அடுத்த ரோட்டில் செல்லும் பெண்களை பார்ப்பதும் போன்ற நிலை வர காரணம் என்ன? அந்த மனிதன் செய்யும் குற்றம் அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, சாதாரண மனிதன் குற்றம் அல்ல. மனிதன் பிறக்கும் முன்னே பல ஜீவராசிகள் பிறந்தது. அதற்கு முறைதாரி இல்லை, கிடையாது. அதற்கு வேற்றுமை, தாய் தந்தை என்று வேற்றுமை கிடையாது. அது எல்லாம் உறவு கொள்ளும். அந்த ஜீவராசிகளும் இந்த மண்ணில் தான் மறைகிறது. இந்த மண்ணில் மறைந்ததும் அதனுடைய மண்ணும் அந்த பல பசுமைகளும் பல செடி கொடிகளும் காடுகளிலும் வளர்ந்து வருகிறது. அதை நாம் உண்டு வாழும்போது நமக்கும் அந்த உணர்வு வரத்தான் செய்யும். அதை அடக்கி ஆளத்தான் ஐம்புலம் என்று இறைவன் கூறுகிறார். ஐம்புலம் அடக்கி ஆள வேண்டும் என்பது தான் மனிதனுக்கு 6 அறிவு தந்தார். இந்த 6 அறிவை தந்து என்ன செய்தீர்கள்? இதுவரை மனிதனை மடைமையாக்க நீங்கள் தேவையில்லாத பொருள்களை செய்து கொண்டு இன்றைக்கு பூமியில் இடைவெளி இல்லாத காலத்திலும் வீடுகளை வேகமாக கட்டி கொண்டு பூமியில் இடைவெளியெல்லாம் நாஸ்தி செய்து கொண்டு அந்த கட்டிய வீடுகளில் குடியேற ஆட்கள் இல்லாமல் வாழ்கிறார்கள். இந்த நிலையில் சென்றால் என்ன? இதை உணர்த்துவதற்காக கலைஞர் ஆட்சியில் திருச்சியில் நூற்றுக்கணக்கான வீடுகள், 250 300 வீடுகள் கட்டப்பட்டது. அந்த 300 வீடுகளிலும் ஒருவரும் குடியேறவில்லை. அது அப்படியே பழுதாகி போனது. இது போன்ற நிலையை இந்த தமிழ்நாட்டில் நிறைய நிறைந்து வருகிறது. எதற்காக அது கட்ட வேண்டும்? எதற்காக அது பாழடைந்து போக வேண்டும்? எதற்காக மக்கள் குடியேறுதல் இல்லாமல் செயல்பட வேண்டும்? காரணம் என்ன? வருமானம் பெருகுவதற்காக நீங்கள் பொருளாதாரத்தை செலவழிக்கிறீர்கள். இந்த பொருளாதாரத்தில் உள்ளடக்கம் என்ன? எரிபொருளிலிருந்து பல வகை பொருள்கள் இந்த பூமியில் தான் உருவாக வேண்டும். இந்த பூமி நிலை என்ன ஆகுது? இந்த எரிபொருள் எவ்வாறு குறையும்? எவ்வாறு மனிதனுக்கு நன்மை கிடைக்கும்? இவ்வாறு சென்றால் இந்த பூமியில் இன்னும் எத்தனை காலம் நீங்கள் வாழ்வீர்கள்? நீங்கள் பணம் வைத்துக்கொண்டு ஏதும் செய்ய முடியாது. இதை எடுத்துக்காட்டத்தான் இறைவன் கடைசி விவசாய படத்தில் எடுத்து உரைத்தான். அந்த படத்தை நன்கு பாருங்கள். ஒரு மனிதனுக்கு 10 ஏக்கரா இருந்தாலும் அவன் பம்ப் செட்டில் வருவது 1 ஏக்கரா பாயும் அளவுக்கு தான் தண்ணீர். இந்த நிலை வர காத்திருக்கு காலம் வெகு தூரம் இல்லை. 2050 55 தொடரும். இது தொடரும். இது நிலை வேண்டுமா என்பதை கேள்வி. ஆகையினால் இந்த தேர்தல் என்பதை அடியோடு ரத்து செய்யுங்கள். ரத்து செய்து தூய்மை செய்யுங்கள். இல்லையே உங்களுக்குள்ளே கவர்மெண்ட் என்று தனியாக ஒரு சட்டத்தை வைத்துக்கொண்டு நீங்களே உயர்ந்த சம்பளத்தில் வாய்ந்து கொண்டு உங்களுக்குன்னு தனி போனஸு பல வகையில் உங்களுக்கு பிடிப்பு பணம் என்று பென்ஷன் பணம் என்று நீங்கள் மட்டும் தனி வைத்து கொண்டீர்கள். மற்ற மனிதர்கள் இந்த நாட்டில் தான் வாழ்ந்தீர்கள். அவர்களுடைய ஆத்மாக்கள் அலைபாயாதா? இது ஏன் யோசிக்கவில்லை? நீங்கள் செய்து கொண்டீர்களா? நீங்களே ஓட்டு போட்டு நீங்களே தேர்ந்தெடுத்து நீங்களே ஆட்சி ஆளுங்கள். அப்பொழுது தான் மண் தூய்மையாகும். அப்போது தான் இதில் யார் குற்றவாளி என்பது புரியும். நீங்கள் மக்களுக்கு முன்னாடி கட்சியை தூண்டிவிட்டு பஸ்ஸு கண்ணாடி உடைப்பதும் பஸ்ஸு எரிப்பதும் போன்ற பல பொருள்களை சேதனப்படுத்துவதும் போல நிலையில் செயல்படுவதனால் இதனால் யாருக்கு என்ன நன்மை? யாருக்குமே கிடையாது. ஆகையால் இந்த தேர்தல் வேண்டுமென்றால் இதை செயல்படுங்கள். இல்லையே அடியோடு ரத்து செய்து செயல்படுங்கள். அதே போன்று இந்த கட்சியில் இந்த 5 ஆண்டுகள் ஆளும்போது பல லட்சம் கோடி கடன் வாங்கிறான். அவனும் கட்சியில் ஆடும்போது பல லட்சம் கோடி கடன். இப்படி கடன் ஏறிக்கொண்டே போனதால் தான் இன்று சவரன் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இதனுடைய குடிமக்கள், ஏழை மக்கள், உழைக்கும் மக்களுடைய கதி என்ன? இதற்கு என்ன வழிபாடு, என்ன முறைப்பாடு, என்ன செய்ய போகிறீர்கள்? ஒன்று தேர்தல் அடியோடு ரத்து செய்கிறீர்களா? இல்லை ஆதார் அட்டை தனித்தனியாக பிரித்து ஏழைகளுக்கு ஒன்று தனி கொடுக்க வேண்டும், நடுத்தரமாக பிரிக்க வேண்டும்,
உயர்ந்தவருக்கு பிரித்து கொடுத்து அவர்கள் அந்த ஆதார் கார்டை காண்பிக்கும் போது உழைக்கும் மக்களுக்கு பொருளாதாரம் விலை குறைவாக இருக்க வேண்டும். அவ்வாறு செயல்பட வேண்டும். சட்டம் என்றால் இதுதான் சட்டம். உங்கள் இச்சைக்கு குடிமக்களை உங்கள் இச்சைக்கு செல்வதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை. இது இறைவன் தீர்ப்பு. ஓம் சிவம், அன்பே சிவம், அனைத்தும் சிவம்.